Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கேன். பருப்பு போடாதக்கு ஜஸ்ட் தேங்காயில் சாம்பார் பொடி செத்தி அரைச்சுட்டு புளியில் வெங்காயம் மாத்திரம் வதக்கி வேக வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு கொதி வந்ததும் பொரிச்சு கொண்டோங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி மேலாக போட்டால் சாம்பார் ரெடி. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கும் சாம்பார் இட்லி பண்ணுறதுக்கும் இது நல்லா இருக்கு. ஒரு டொமேட்டோ ஆனியன் சட்னி, இது டிஃபினுக்கும் அப்புறமா ஏதாவது சப்ஜி பண்ணுறதுக்கு பேஸாகவும் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். இதுக்கு தடுக்கா போட மாட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கி நல்லா அரைச்சிக்கிறது. அப்புறமா ஒன்று திக்கன் பண்ணி எடுத்துட்டு கொத்தமல்லி போடுறது. எல்லா டிஃபின் கூடயும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃபனுக்கு நேற்று வெறுமரிசி மாவு இருந்தது, அதில் கரைச்ச தோசை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதை நல்லா ஒன்று பல்ஸில் போட்டு எடுத்துட்டு நல்லா ரவையும் 2 பங்கு ரவையும் 1 பங்கு கோதுமையும் சேர்த்திட்டு உப்பு மிக்ஸ் பண்ணி பெருங்காயம் சேர்த்தின்னு இருக்கேன். ரவை போட்டதுனால பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரா, கொத்தமல்லி வேணுங்கிறவா அதுவும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்திட்டு தோசை கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரவா தோசை மாதிரி பண்ணலை, இது தோசை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெகுலராக பண்ணுற மாதிரி நம்ம காஞ்ச கல்லில் வாத்து எடுத்துக்கிறது தான். இது கரைச்ச தோசை நமக்கு எந்த மாவு பாக்கி இருந்தாலும், இப்போ தோசை மாவு கம்மியாக இருந்தாலும், இட்லி மாவு, அடை மாவு எது கம்மியாக இருந்தாலும் அது கூட ரவை கோதுமை சேர்த்தி கொடுத்துனா நமக்கு ஒரு கலந்த தோசை டக்குன்னு பண்ணி எடுத்துட்டு விடலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். லஞ்சுக்கு இன்றைக்கி மாம்பழம் ஒரு கூட்டான். மாம்பழத்தை நல்லா கட் பண்ணி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு கொதி விட்டுக்கிறது. அப்புறம் அதில் இளவன் இல்லைன்னாக்கா வெள்ளரிக்காய் பெரிய பெரிய க்யூபாக நறுக்கி நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு வெந்தயம், மிளகா வத்தல் அதை எண்ணெயில் வறுத்துக்கணும். சோக்க வறுத்துட்டு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரா எல்லாம் சேர்த்தி தயிரில் லைட்டாக புளிச்ச தயிரில் சேர்த்தி அரைச்சி சேர்த்தினானாக்கா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாயில் விட்டுட்டோமானாக்கா மாம்பழ கூட்டான் ரெடி. இன்றைக்கி நான் இளவன் எடுத்துட்டு இருக்கேன். நான் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணிங்கோ. கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாம்பழமாக சேர்த்தினா புளிப்பும் ஸ்வீட்டுமா ரொம்ப நல்லா இருக்குது. பொரிச்சு கொட்டுறது வெறும் கடுகு, மிளகா வத்தல், கருகாப்பிலை பொரிச்சு கொட்டினா தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபர்டு. அவ்வளோதான், நம்ம அந்த மாம்பழ கூட்டான் ரெடி. காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இந்த கூட்டானுக்கு போடணும், ஏன்னா ஸ்வீட்னஸ் கூட பேலன்ஸ் ஆகணும். அப்புறம் அதுக்கு உருளைக்கிழங்கு கறி சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். பொடி மாஸ் பண்ணுற மாதிரி தோலை உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டு பொரிச்சு கொட்டி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் பொரிச்சு கொட்டி அதில் போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துறது. நான் பெருங்காயம் சேர்த்தலை, என்னன்னாக்கா சாம்பார் பொடி போட்டேன் காரத்துக்கு. ஸோ அதுவும் போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு கறி. அப்புறம் ஃப்ரையம்ஸ் பண்ணினேன். இதுதான் இன்றைக்கி நம்ம சமையல் எல்லாம் ரெடி. மாம்பழம், இளவன் போட்டு மாம்பழ கூட்டான், அப்புறம் வெங்காயம், தக்காளி ஒரு சட்னி, பருப்பு போடாதக்கு பத்தலா சாம்பார் ஒன்று, அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, அப்புறம் பை டிஃபால்ட் எப்பவும் இருக்கிற தயிரும் வேப்பிலை கட்டி இன்றைக்கி தொட்டுக்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் கிச்சன் ரொட்டீன், மார்னிங் ரொட்டீன் ஆயாச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.